வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலையை வச்சு ஒரு ஷாம்பு எப்படி பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த ஷாம்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, அதோட பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஷாம்புவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஷாம்பு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கிளைண்ட் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட்டு நல்லா அழுக்கு போகணும், அடுத்தது நல்லா நுரைக்கணும், அடுத்தது நல்லா ஸ்மெல்லாக இருக்கணும். இது 3 தான் வந்து கிளைண்ட் முக்கியமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதன் பேசிஸில் தான் வந்து நம்ம இன்க்ரீடியண்ட் வந்து இன்றைக்கி சூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சர்ஃபெக்டன் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா AOS ஆல்ஃபா ஒலிஃபின் சல்ஃபோனேட். இது வந்து ஒரு மைல்டு ஆனியானிக் சர்ஃபெக்டன்ட்டு. இது கிளென்சிங்காகவும் நுரைக்கிற தன்மைக்காகவும் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதன் மூலிமா நமக்கு அழுக்கும் ரிமூவ் ஆக போகுது, ஃபோமும் நல்லா கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு வந்து அழுக்கே போனாலும் ஃபோம் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு குளிச்ச மாதிரி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஃபோமிங்க்கும் நம்ம இந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்தது செகண்டரி சர்ஃபெக்டன் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது CAPB கோகோ அமிடோ ப்ரொப்பைல் பீட்டைன். இதை வந்து சர்ஃபெக்டண்ட்டாக நமக்கு இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரைமரி சர்ஃபெக்டண்ட்டான AOS நல்லா லேதர் கொடுக்கறதுக்கு இது பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் இதோட வேலை. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, இப்போ என்னோடய ஷாம்பு வந்து நல்லா நுரைக்கவும் செய்யும், கிளென்ஸும் பண்ணி கொடுக்குது. இப்போ என்னோடய ஷாம்புக்கு ஒரு திக்னஸ் வேணும். அந்த திக்கனிங் வரதுக்காக நான் இந்த ஜாந்தன் கம் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒன்றா பைண்ட் பண்ணி ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கு இந்த ஜாந்தன் கம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இதன் மூலயமா எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி ஷாம்பு வந்து கிடச்சிரும். இந்த கன்சிஸ்டன்சி கிடைச்சாலும் எனக்கு கடையில் வாங்குற மாதிரி நல்ல ஒயிட் கலரில் வேணும், டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் தான் EGMS. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா எத்திலீன் கிளைகால் மோனோஸ்டிரைட். இது ஒரு பெர்லைசிங் ஏஜென்ட். இது வந்து நம்மளோட ஹேரில் இருக்க ட்ரை அண்ட் ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணி ஹேரை ரொம்ப நேரம் ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஹேருக்கு கொஞ்சம் மாய்ஸ்சர் கொடுக்கணும். ஸோ அந்த ரீசனுக்காக கிளிசரின் யூஸ் பண்ணுறோம். கிளிசரின் வந்து ஒரு நல்ல ஹியூமக்டன்ட், நல்ல மாய்ஸ்சரெல்லாம் அப்சர்வ் பண்ணி நம்மளோட ஹேர்லேயே தக்க வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த ரீசனுக்காக நிறைய நம்ம கிளிசரின் ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிசுன்னு ஆயிரும். ஸோ கம்மியான குவான்டிட்டி தான் ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு கன்சிஸ்டன்சியும் கிடைக்கிது, மாய்ஸ்சரும் கிடைக்கிது, லேதரும் கிடைக்கிது, கிளென்ஸும் கிடைச்சிருச்சு. ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு தேவை, ரொம்ப நாளுக்கு இருக்கணும் ஸ்டேபிளாக அப்படின்னா அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் தேவை. ஸோ அந்த ப்ரிசர்வேட்டிவாக நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபினாக்சிஎத்தனாலும் சோடியம் பென்சோயேட்டும். கண்டிப்பாக இது ரெண்டுமே யூஸ் பண்ணணும். இது ஏதாவது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணால் நம்மளோட ப்ராடக்ட் வந்து ப்ரொடெக்டிவாக இருக்காது. இந்த 2 ப்ரிசர்வேட்டிவும் நம்ம ஆட் பண்ணாதான் கம்ப்ளீட்டாக எந்த ஒரு மைக்ரோபியல் க்ரோத்தும் இல்லாமல் நம்மளோட ப்ராடக்ட் கெட்டு போகாமல் 1 இயர் வரைக்கும் அதோட ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். இஃப் இன்கேஸ் நம்மளோட லேபில் ஏதாவது ஸ்டெரைலாக இல்லாமல் நம்ம கையில் ஏதாவது அழுக்கு ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னா நம்மளோட ஷாம்பு கலர் சேஞ்ச் ஆகலாம், இல்லைன்னா அதோடலேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரலாம். ஸோ அப்படி வந்துடுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது இந்த ஷாம்புவோட ஃபார்முலேஷன் பார்க்கலாம். ஃபேஸ் ஏல பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எக்ஸ்ட்ராக்ட் வந்து 63 கிராம், கிளிசரின் 4 கிராம், CAPB 12 கிராம், AOS 15 கிராம், EGMS 3 கிராம், ஜாந்தன் கம் 0.5 கிராம். கருவேப்பிலை எக்ஸ்ட்ராக்ட் எப்படி எடுக்கணுன்றது நான் செய்யும் போது காட்டுறேன். ஃபேஸ் பியில் பார்த்திங்கன்னா ஃபினாக்சிஎத்தனால் 1 கிராம், சோடியம் பென்சோயேட் 0.5 கிராம், எசென்ஷியல் ஆயில் 1 கிராம். இப்போது இந்த ஷாம்பு வந்து எப்படி பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. 2 டைப் ஆஃப் கருவேப்பிலையோட எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 10 கிராம் ஆஃப் கருவேப்பிலையை எடுத்துகிட்டு 70 கிராம் ஆஃப் டிஸ்டில்டு வாட்டரில் நைட்டே ஊற வச்சு அதோட எக்ஸ்ட்ராக்டை எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே பாயில் பண்ணிக்கலாம். நீங்கள் 100 கிராம் ஆஃப் வாட்டரில் 10 கிராம் ஆஃப் கறி லீவ்ஸை போட்டு பாயில் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எக்ஸ்ட்ராக்டோட அமௌண்ட் எடுத்துக்கலாம். இப்போது நான் 63 கிராம் ஆஃப் கருவேப்பிலையோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து எடுத்துட்டேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா கிளிசரினும் ஜாந்தன் கம்மும் மெஷர் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி டிசால்வ் பண்ண போகிறேன். இப்படி டிசால்வ் பண்ணாமல் நம்ம ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணாலும் ஹீட் பண்ணும்போது கரையும் ஜாந்தன் கம். ஏன் இதை டிசால்வ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 100 கிராமுக்கு செய்கிறோம் அப்படின்னா இது கரையிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்குதுன்னா அதில் இருக்க வாட்டர் எல்லாமே எவாப்ரேட் ஆயிரும். ஸோ அப்படி எவாப்ரேட் ஆகுது அப்படின்னா நம்மளோட ஷாம்பு வந்து ரொம்பவே திக்காக பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல்
100 கிராம் ஆஃப் ஷாம்பு கிடைக்க வேண்டிய இடத்துல நமக்கு வந்து 85 கிராம் 90 கிராம் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அந்த ரீசனால் பெட்டர் நம்ம வந்து ஜாந்தன் கம்மையும் கிளிசரினையும் டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டபுள் பாயிலிங் பண்ணும்போது கொஞ்சம் குவிக்காக நமக்கு டிசால்வ் ஆகும், வாட்டர் எவாப்ரேட் ஆகாமல் தடுக்கலாம். இப்போது அடுத்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். CAPB ஆட் பண்ணுற போகிறோம். CAPB ஆட் பண்ணிவிட்டு அடுத்த சர்ஃபெக்டன்ட் EGMSும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். AOSக்கு அப்புறம் EGMS ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபேஸ் ஏக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு EGMS எல்லாமே வந்து மெல்ட் பண்ணிடும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஹீட்டை விட்டு இறக்கணும். இந்த மாதிரி மெல்ட் ஆனதுக்கப்புறம் இருக்கும். நமக்கு ஹீட்டாக இருக்கனால கொஞ்சம் பிளர்ராக தெரியுது. இது வந்து இந்த அளவுக்கு வாட்டரியாக தான் இருக்கும். ஹீட்டாக இருக்கும் போது பயப்பட வேண்டாம். இது ஆற ஆற உங்களுக்கு திக்னஸ் கொடுத்துரும். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபைனலாக திக்காக இருக்கிறது. இதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் ஒரு திக்னஸ் வந்து வரும் நமக்கு ஃபேஸ் B ஆட் பண்ணதுக்கப்புறம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் B ஆட் பண்ணோம். ஃபேஸ் B ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மிக்ஸ்சர் ஹீட்டாக இருக்குது அப்படின்னா ஃபேஸ் B ஆட் பண்ணுறதோட பிரயோஜனமே கிடையாது. அதோட வேலையை அதால் பண்ண முடியாது. கூல்டவுன் ஃபேஸில் ஆட் பண்ணால் மட்டும்தான் அதால் நம்மளோட ப்ராடக்டை ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து உங்களுக்கு கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது ஒயிட் கலரே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இப்படியே பேக் பண்ணியும் நீங்கள் சேல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கறி லீவ்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற இடத்துல நமக்கு கண்டிப்பாக ஒரு க்ரீன் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் க்ரீன் கலர் ஆட் பண்ணலாம். அதை ஆட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு க்ரீன் கலர் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். சும்மா ஒரே ஒரு ட்ராப் போட்டால் போதும். அந்த ஒரு ட்ராப்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீன் கிடைக்கும். என்ன கேட்டிங்கன்னா கலர் யூஸ் பண்ண வேண்டாம். அது நம்ம ஒயிட்டாக கிடைக்கணும் அப்படின்றனால தான் வந்து EGMSே ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம EGMS ஆட் பண்ணியிருக்க தேவையில்லை. ஸோ EGMS ஆட் பண்ணனால நம்ம நேச்சுரலாக அந்த ஒயிட் கலர்லேயே கொடுக்கலாம். நம்மளோட நீம் ஷாம்பூஸ்லாம் நிறைய வந்து ஒயிட் கலரில் தான் வரும். ஸோ அதை தான் நம்ம வந்து வெளியில் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ கலர்ஸ் இல்லாமல் இருக்கிறது பெஸ்ட்டும் கூட. இதை வந்து நம்ம 24 hours கழித்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இது எந்த அளவுக்கு ஃபோமிங் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த சர்ஃபெக்டன்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணி வீடியோ போடுறது ஃபர்ஸ்ட் டைம் ஷாம்பூவில். ஸோ அதனால் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு நுரைக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டு நீங்கள் தேய்ச்சி பார்த்திங்கன்னா நுரை வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் ரொம்ப குட்டி ட்ராப் தான் வச்சேன். அதுவே இந்த அளவுக்கு நுரை கிடைக்கிது நமக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஸ்டோர் பண்ணிவிட்டு 24 hours கழித்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஷாம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்க அதை ட்ரை பண்ணுறதுக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். தேங்க்யூ.